நாம் எப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் எப்பொழுது நம்பலாம் என்று. கடைசியாக நாம் இளைப்பாறலாம். உங்களுடைய ஆத்மாவும் கூட அவ்விடத்தை கண்டடைய வாஞ்சிக்கிறது. கனநேர சமாதானத்துக்காய் நீங்கள் எவ்வளவு இடங்களுக்கு சென்றீர்கள் என்று கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். எத்தனை இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள்? எத்தனை பார்ட்டிகள், உறவு முறைகள், வேலைகள், எத்தனை நண்பர்கள், பிரயாணங்கள் மற்றும் வீடுகள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றை நீங்கள் மாற்றினீர்கள். ஆனால் எதுவுமே மாறவில்லை. நீங்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை ஒருபோதும் நீங்கள் அதை கண்டடைய முடியாது. தெய்வீக படைப்பில் எல்லாவற்றுக்கும் அதற்கென்று ஓரிடம் உள்ளது. மனுஷர்களையும் கூட சேர்த்து அவனுடைய இடம் எல்லா நேரமும் அவனுடைய சிஷ்யர்களோடு இருந்தது. நீங்கள் எவ்வளவு தூரமாய் விலகி சென்றிருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குள் அடி ஆழத்தில் உங்களுக்கு தெரியும், அவர் உங்களுக்கு தேவை. ஒரு தந்தையினுடைய கரங்கள் உங்களுடைய ஆத்மாவானது அந்த இடத்திற்காக இயங்குகிறது. உலக வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நித்திய ஜீவ காலம். ஆனால் இந்த இடமானது தானாக கைப்பற்றப்படுகிறது. ஏற்கனவே நிச்சயமான இடத்தை பெற்றிருக்கிறவைகள் உங்களுடைய உடலும் ஆவியும் மாத்திரமே. உடலானது பூமியினுடைய மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவியானது தேவனிடத்திற்கு திரும்புகிறது. ஆனால் ஆத்மாவை பற்றி என்ன? எங்கே அது செல்லும்? மற்றும் இந்த இடமாற்றமானது வெகு சீக்கிரத்தில் நடைபெற முடியும். இன்றைக்கு நாம் இங்கிருக்கிறோம், நாளைய தினத்தை பற்றி ஒருவரும் அறியவில்லை. துருக்கி மற்றும் சீரியாவில் நடந்தது என்னவென்று பாருங்கள். அதிகாலை வேளையில் ஏற்பட்ட பூமி எதிர்ச்சியானது ஒரே தருணத்திலே ஆயிரக்கணக்கான வாழ்க்கையை அழித்து விட்டது. ஒரு நேரத்திலிருந்து மற்றொரு நேரம் கணிக்கப்பட முடியாத அளவுக்கு சீக்கிரத்திலே கடந்து போனது. ஆத்துமாக்களுடைய இடம் மாறலாம். உங்கள் சொந்த உடலில் நீங்கள் உறங்கி வேறு இடத்தில் நீங்கள் விழித்தெழலாம். சொந்த வாழ்க்கை இன்று முடிவடைந்தால் எப்படி இருக்கும்? எதிர்பார்க்காத நேரம் அது முடிவடையலாம். நீங்கள் நித்திய காலத்தை எங்கே செலவழிப்பீர்கள்? அநேக விசுவாசிகள் கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், மனுஷன் ஒரு விஷயமே அல்ல, அவன் மரித்து விட்டான், அவ்வளவுதான். மற்றவர்கள் மறுபிறப்பு அல்லது உத்தரிக்கிற ஸ்தலம் இருப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையானது அதை விளக்க எந்த ஒரு இடமும் கொடுக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டவரோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவரோ எல்லோரும் மரிக்கிறார்கள். அவர்கள் கடைசி முடிவு தெரியாமல் யாரும் மரிப்பது இல்லை. எனவே மரணம்தான் நம்ம எல்லோருக்கும் சுத்தியினால் ஏற்படுத்தப்படுகிற கடைசி சத்தம். நீங்கள் இருந்த உங்களுக்கு மிகவும் பிரியமில்லாத ஒரு இடம் எது? நீங்கள் அங்கே திரும்பி செல்ல விரும்புவீர்களா? ஒருவேளை இல்லை. முற்றிலும் பக்தி இல்லா தன்மை நிரம்பி இருக்கிற ஒரு இடத்துக்கு செல்வதை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். அதுதான் நரகத்தினுடைய அர்த்தம், விளக்கம். இது பரலோகத்துக்கு முற்றிலும் வித்தியாசமானது. அங்கே வேதனை என்பதே இல்லை. உலகத்தில் நீங்கள் இருக்கும் காலம் வரை உங்கள் ஆத்மாவுக்கான தொடர் போராட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள். நல்ல போராட்டத்தை போராடுங்கள், விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜெயம் கொள்ளுகிற மக்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் உண்டு. வணக்கம் பிரியமானவர்களே, நீங்க பார்த்த இந்த வீடியோ நம்புற உங்களுடைய கவனத்தை இந்த யோசிக்க வைத்திருப்போம். ஏன்னா ஆத்மாவின் இடம் என்ன? உங்களுடைய ஆத்மா எந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு?
உங்களுடைய ஆத்மா எந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, அல்லது எந்த இடமானது உங்களுடைய ஆத்மாவிற்கான இடமாய் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஏன்னா நம்ம எல்லோருடைய சரீரத்திலும் இந்த ஆத்மாவானது இந்த இடத்துல இருக்கிறது. நாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நான் பேசுறதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல உங்களை தயார்படுத்துறீங்க. இப்படியான எல்லா செயல்களும் எல்லாமே எதன் நிமித்தமாய் நடைபெறுகிறது? நம் சரீரத்துக்குள்ளாக இருக்கிற இந்த ஆத்மாவினாலே. நான் சொல்றது சரியா? நம்முடைய சரீரத்துக்குள்ளாக இருக்கிற இந்த ஆத்மாவினாலே. நீங்க யார் உங்க சரீரம் பெரியதுன்னு சொல்றீங்களோ, என்னோட சேர்ந்து யோசிச்சு பாரு. இந்த சரீரத்திற்குள் இந்த ஆத்மா இல்லை என்றால் அதனுடைய நிலையானது என்ன? இந்த உயிர் இல்லை என்றால் உங்களுடைய சரீரம் எதற்கு பிரயோஜனமானது? மக்கள் ஒரு பொழுதும் ஆத்மாவினுடைய முக்கியத்துவத்தை இடத்துல அறிந்து கொள்ளாதவராய், அழிந்து போகிற சரீரத்திற்கு முதலீடு செய்கிறவராய் இந்த இடத்துல இருக்காங்க. அழிந்து போகிற சரீரத்திற்கு எல்லா வழிகளை இல்லை எல்லா தேவைகளை நிறைவேற்றுகிறவரா இருக்காங்க. ஆனா ஆத்மாவை குறித்து யோசிப்பது கிடையாது. நான் சொல்றது சரியா? மிக நிச்சயம் நீங்க இதை யோசிக்க முடியும். உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய சரீரத்திற்கு தேவைகளை நிறைவேற்றுறீங்க. நீங்க உங்களுடைய சரீரத்தை பார்த்து கொள்றீங்க. உங்களுடைய சரீர வெளிப்புறத்திலே பல பதில்களை இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் போராடுகிறீர்கள். ஆனா அந்த சரீரத்திற்கு எல்லாமே இந்த இடத்துல வழி நடத்தக்கூடிய ஆத்மா இந்த இடத்துல எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க? அழிந்து போகிற சரீரத்திற்கு முதலீடு செய்கிற நீங்க அழிவில்லாத ஆத்மாவிற்கு, ஏன்னா ஆத்மா அழிவில்லை. ஒண்ணு நரகம் அல்லது தேவனுடைய ராஜ்யம். பைபிள் சொல்லுது நித்திய காலமும் நாம் அங்க இந்த இடத்துல கழிப்போம். தேவன் ராஜ்யத்திலேயோ நரகத்திலேயோ. ஏன்னா நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. நீங்க வாழ்கிற இந்த நாட்களிலே உங்களுடைய ஆத்மா எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? தேர்ந்தெடுக்கக்கூடியவரா இந்த இடத்துல இருக்கிறீர்கள். ஏன்னா தேவன் நம் ஒவ்வொருவருக்கு அவர் ராஜ்யத்திலே வீட்டை உண்டு பண்ணுகிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் வீட்டை உண்டு பண்ணுகிறவரா இருக்கார். இதுதான் சரியாக தேவன் இந்த இடத்துல கடந்த காலம் தொடங்கி இந்நாள் வரையும் செய்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். எனவேதான் நீங்க உங்களுடைய ஆத்மா மீது நோக்கம் உள்ளவரா இருப்பீர்களானா தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைந்து அவருடைய விருப்பத்தை செய்ய அனுமதியுங்கள். பழைய வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கை தொடங்க. இதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கும் இந்த நடந்தது. அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து மக்கள் வெளியே கொண்டு வரப்பட்ட பிற்பாடு அவர்கள் யோதானை இந்த கடக்கும்படியாக தேவன் செய்தார். யோதானை கடந்த பிற்பாடு தேவன் அவர்களுக்கு வாக்களித்தது, உன் காலடி தொடுகிற எவ்விடத்தையும் நான் தருவேன். மக்கள் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவராய் கடந்தார்கள். அது நிமித்தமே அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் எப்படியாக தன் ஜனங்களை கடந்த காலத்தில் வழி நடத்தினார், இன்று உங்களுக்கு அதே வழி நடத்துதலை எப்படியாக கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். இந்த வீடியோ மூலமாய் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. பாருங்கள் இப்பொழுதே. இப்ப நம்ம கில்கால் என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இஸ்ரவேல்ல கில்கால் என்ற இடத்துக்கு வரத்துக்கு 3 இடங்கள் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு நம்ம இருக்க இடம் இஸ்ரவேல்ல இருக்க அகழ்வாராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்று கணிக்கிறவங்களால பரிந்துரைக்கப்பட்ட இடம். நாங்க உங்களுக்கு காமிப்போம் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு. எபிரேய மொழியில நம்ம வேதாகமத்தை படிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்ற சில சமயங்களை குறித்து அது குறிப்பிடுது. அதுல சில பெயர்கள் அல்லா, நசார், அவோர் மற்றும் ரெகல். எபிரேய மொழியில சில குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்தை கடந்து சென்றாங்க என்றதனுடைய குறிப்பு, அல்லது அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்ற குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல பார் ரெகோ என்ற எழுத்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் பாதம். அதுல எழுதப்பட்டிருக்கு அவங்க பாதத்தின் மூலமாக கடந்து போனாங்கன்னு. ஏன் இது எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் பாதத்தினால அந்த இடத்தை கடந்து போனாங்க அப்படின்னு எழுதப்படாம அவங்க பாதத்தினுடைய வரைபடத்தின் மூலியமாக கடந்து போயிருக்காங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. எபிரேய மொழியில பாதம் என்றதனுடைய அவங்களுடைய மொழியில ரெகல் என்ற வார்த்தை குறிப்பிடப்படும். இந்த இடத்தினுடைய பேர் ஸ்கால்ஃப் ரெகுல். இந்த இடத்தினுடைய பெயர் கால்ஃப் ரெகுல். அதனுடைய அர்த்தம் உள்ளங்காலுடைய அச்சு இருக்க இடம். மிக சரியா இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? ஒரு உள்ளங்காலுடைய அச்சு இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு தெளிவா வெளிப்படுத்துது. ஒரு உள்ளங்காலுடைய வரைபடம் அச்சு இந்த இடத்துல இருக்கு. ஏன் அந்த இடத்துல இந்த உள்ளங்காலுடைய அச்சு இருக்கு? ஏன் இந்த கால்ஃப் ரெகுல் அந்த இடத்துல இருக்கு? இதற்கான பதில் யோசுவா என்ற புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுக்கு தெளிவா கவனம் கொடுங்க.
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய காலச்சு இந்த இடத்துல இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டாங்க. ஏன்? ஏன்னா இந்த இடத்துல தான் அவங்க யோர்தான் நதியை கடந்து வந்த பிற்பாடு அந்த இடத்துல அவங்க ஞானஸ்தானத்தை பெற்றாங்க, சுத்திகரிக்கப்பட்டாங்க, தூய்மையை பெற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய எல்லா சுமைகள், எல்லா பாவத்தையும் அவங்க பின்பாக விட்டாங்க. அந்நிய தேவர்களை வணங்கக்கூடிய அந்த விக்கிரக ஆராதனை, அவர்களுக்கு இருந்த கெட்ட அனுபவங்கள் மற்றும் அவங்களுடைய காயங்கள், அவங்க அந்த இடத்துல தயார்படுத்தப்பட்டாங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு. இந்த கற்கள், இந்த பாதாற்று, இது எல்லாமே அடையாளப்படுத்துது இந்த இடத்துல ஒரு புதிய தேசம் துவங்க இருக்கிறது என்பது. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துக்கு காரணமே இல்லாம கடந்து வரும்பொழுதுதான் அவங்க சாதாரணமா மற்ற ஜனங்கள் போல இருக்கிறத தவிர்த்து ஒரு புதிய தேசத்தினுடைய வரலாறு துவங்கியது. வனாந்திரத்துல அந்நியர்களாகவும் இல்ல பரதேசியை போல சஞ்சரித்த அவர்கள் தேவனால வழிநடத்தப்படக்கூடிய ஒரு மிக பலனான ஜாதியாக மாறினாங்க. யோர்தான் நதியை கடந்து வர ஒவ்வொருவருக்கும் இதுதான் நடக்கும். இந்த பக்கத்துல அவங்க புதிய வாழ்க்கையை துவங்குவாங்க. அவங்களுடைய உள்ளங்கால் அந்த இடத்துல பதியும் தேவனுடைய மகிமையை அவங்க வெளிப்படுத்துவதற்காக. மிக சரியா மக்களையும் தேவன் மக்களை வழி நடக்க பார்த்தீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மக்களுக்கு காண்பித்தார். மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து. இந்த நாள் இது வித்தியாசமானதல்ல. தேவன் உங்களுக்கும் உதவியானதை செய்ய விரும்புகிறார். நீங்க யார்? உங்க பாவ வாழ்க்கை இடத்துல கைவிட விரும்புறீங்களோ? உங்களுடைய பழைய வாழ்க்கை, இந்த அழிவு, இந்த அழுக்கான வாழ்க்கையை கைவிட விரும்புறீங்களோ? நான் இந்த இடத்துல இனியும் இந்த பாவத்தோடு வாழ விரும்பல, இனி இந்த தவறோடு நான் வாழ விரும்பல, தேவன் எனக்கான ஒரு புது வாழ்க்கையை கொடு. நீங்க சாட்சியிலே பார்க்கும்பொழுது இந்த நபருக்கு இது எவ்வளவு அதிகமாய் தேவன் கொடுத்தார் அல்லது மாற்றினார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஆனா அதை நீங்க பார்க்கறதுக்கு முன்பாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விசுவாசத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள தேவன் வார்த்தையை நேற்று உங்களோட பகிர்ந்து கொண்ட தொடர்ச்சியை நான் இடத்துல காண்பிக்க விரும்புறேன். தேவன் ஒளியாக இருக்கிறார். அதனால நாம் ஒளியாக இருப்பதை, உண்மையில் இருப்பதை தேவன் விரும்புகிறார். தேவன் சொல்ற நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், யாருடைய பாவத்தை? நம் பாவத்தை. நீங்க என்ன செய்தீங்க உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியும். நீங்க எப்படியான ஒருவராய் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும். தேவன் இன்னொருத்தருடைய பாவத்தை அறிக்கை செய்ய சொல்ல, உங்கள் பாவத்தை யார் நீங்க, யாராக நீங்க இருக்கீங்க அல்லது யாராக நீங்க இருந்து கொண்டிருக்கீங்க தேவனை படி காமி. தேவன் சொல்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டா நம்முடைய பாவத்திலிருந்து எல்லாவற்றிலும் நம்மை சுத்திகரிக்கு. இன்னொரு வார்த்தையிலே மன்னிக்க, இந்த பழைய வாழ்க்கை நீக்கி புது வாழ்க்கையானது இடத்துல கொடுக்க தேவன் வாக்களித்த இந்த புத்தம் புதிய வாழ்க்கையில் நம்மை இந்த இடத்துல நாம நுழைக்க தேவன் கதவை திறக்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். தீர்மானம் எடுக்கும். இன்னும் எவ்வளவு காலம் அதே அழிவிலே, அதே அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலே, வலிகளிலே, வேதனைகளிலே, பாடுகளிலே உங்க வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு போறீங்க. இன்னும் எவ்வளவு காலம் நீங்க அவமானங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்துட்டு போறீங்க. தேவன் தெளிவாய் பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கைத்தார். நம்முடைய பாவத்தை தேவன் இன்னொருத்தர் அறிக்கிற சொல்ல, நம்மை அறிக்கிற சொல்கிறார். அதனுடைய அடையாளம் என்ன? அதனுடைய அர்த்தமானது என்ன? மனம் திரும்புதல். இது மனம் வருந்துதல் கிடையாது, மனம் திரும்புதல். என பல மக்கள் மனம் வருந்துதலையும் மனம் திரும்புதலையும் குழப்பிக் கொள்றீங்க. மனம் திரும்புதலுக்கும் மனம் வருந்துதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன்னா நீங்க மனம் வருந்துறீங்கன்னா சீக்கிரமோ கொஞ்சம் காலம் கழிச்சோ மீண்டும் அதே தவறை செய்கிறவராய் உங்களை பார்ப்பீங்க. மீண்டும் அதே தவறு, அதே பாவம். இதுதான் இங்கு யூதாஸுக்கு நடந்தது. யூதாஸ் மன வருத்தப்பட்டார். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த பிற்பாடு மன வருத்தப்பட்டார். அதனுடைய பிரோச்சனமானதுன்னு அந்த மன வருத்தத்திலே அவர் தேவனுக்கு அனுமதி கொடுக்காமல் போய் இந்த இடத்துல தன்னை நாண்டு கொண்டார் அப்படின்னு சொல்லுது. அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஏன்? ஏன்னா மன வருத்தம் ஒரு பொழுது வாழ்க்கையை மாற்றாது. மீண்டும் அதே பாவத்திற்கு உங்களை தள்ளலாம். ஆனா தேவன் எதிர்பார்ப்பதன மனம் திரும்புதல். செய்த பாவத்தை அறிக்கையிட்டு நான் இனி இந்த தவறிலே வாழ விரும்பவில்லை. தேவன் எனக்காக புது வாழ்க்கை கூட அவர் உங்களுக்கு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கைக்குள் வெளிப்படுத்தப்பட முடியும். இதான் இந்த நபருக்கு நடந்தது. இந்த நபருடைய வாழ்க்கை அழிவிலே, அவமானத்திலே, பலியிலே இருந்த. ஆனா தேவனுக்கு இவர் கொடுத்த அனுமதி தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விலக்கி புது வாழ்க்கைக்கு இவரை நகர்த்தியது. இன்று இவருடைய வாழ்க்கையின் முழு மாற்றம்
நம்முடைய வாழ்க்கையை மாற்று தேவனால் முடியும் என்று காண்பிக்கக்கூடிய சாட்சியாய் மாறி இருக்கிறது. இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் 100 தடவைக்கு மேலே இருக்கும் நான் சுட்டு அவருடைய உயிர் எடுக்க பார்த்தேன். அந்த சேரி பகுதியில் என்னை பார்த்த ஒரு நபர் அப்படியே சொன்னாங்க, அங்கே வசிக்கிறவங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி இருக்கீங்க. நான் அப்படியா அந்த சேரி பகுதிக்கு பொறுப்பான ஒருத்தனா மாறினேன். அந்த இடத்துல நிறைய தவறுகள், சட்டவிரோதமான செயல்கள் செய்யப்படும். அப்படியே நான் அந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் போது போலீஸ் என்னை தேடினாங்க. அப்படியா நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அந்த சேரி பகுதியில் போலீஸ் உடைய தேடல் வந்தது. என்னை போலீஸ் கைது பண்ணாங்க. அப்படியா 78 வருஷம் நான் சிறைச்சாலை காவல் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி எனக்கு தீர்ப்பு சொன்னாங்க. 15 ஆண்டு காலம் நான் அப்படியா ஒரே ஒரு அறையில் 15 வருஷம் அந்த அறையில் பூட்டப்பட்டு இருந்தேன். எங்கேயும் வெளியே என்னை அனுப்பாமல். அந்த நேரம் தான் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய சிறைச்சாலை குழு அங்கே வந்திருந்தாங்க. அப்படியா எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ அந்த இடத்துல நான் அந்த செய்தியை நல்லா கூர்ந்து கவனித்தேன். நான் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டேன். நான் அங்கே சிறைச்சாலையில் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றேன். இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் 2012ஆம் ஆண்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சிறைச்சாலையில் அத்தனை வருட காலம் நான் இருந்தது. ஏறத்தாழ இன்னும் 13 வருட காலம் கூடுதலாக எனக்கு ரொம்ப நாள், அதான் நித்திய வாழ்க்கை அங்கன்ற மாதிரி தான் நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலைன்னா அப்படி தான் இருந்திருக்கும். நான் தேவனுடைய வார்த்தையை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். பிற்பாடு நான் அங்கே துணையாளராக உயர்த்தப்பட்டேன். ஊழியத்துக்கு உதவி செய்யும்படி அங்கே கைதிகள் பொதுவாக இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்கள போதகர் சொல்லுவாங்க. என்ன அவங்க போதகர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே நான் சிறைச்சாலையில் ஒரு இளம் வாலிபனை பார்த்தேன். அந்த வாலிபன் நான் கவனிச்சுட்டு இருந்த வாலிபன் உதவி செய்தேன். அவன் தன்னுடைய தாயினிடத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்தான். அவங்க தான் இப்போது என்னுடைய மனைவியாக இருக்கிறார். நான் அவருடைய குணாதிசயத்தை பார்த்தேன். எனக்கு அதை பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், இவர் தேவனுடைய மனுஷன், என்னுடைய பையனுக்கு உதவி செய்கிறாருன்னு. அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. நான் நினச்சேன், நான் தேவனுடைய மனுஷனை தான் நேசித்து திருமணம் செஞ்சுக்கணும்னு. அது என்னுடைய கனவாக இருந்தது. டிசம்பர் 15ஆம் தேதி நான் சிறைச்சாலையிலேருந்து விடுதலையானேன். நான் அந்த சிறைச்சாலையினுடைய நுழைவாயிலுக்கு அங்கே வந்தபோது ஒருத்தர் அப்படியா தலை எட்டி என்னை பார்த்ததை நான் கவனித்தேன். இவங்க தான். 7 மாசங்கள் ஒன்றா இருந்த பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம் திருமணம் செஞ்சுக்கணும்னு. சிறைச்சாலை விட்டு நான் வெளியே வந்தபோது நான் போதையை நிறுத்திடுவேன் நினச்சேன். ஆனால் உண்மையில் நான் நினச்ச மாதிரி அப்படியா நடக்கலை. அதிர்ச்சிக்குரிய விதத்தில் எல்லாமே தலைகீழாக மாறியது. நான் சாப்பிடாம கூட அதிகமாக போதை எடுத்துக்க ஆரம்பிச்சேன். நான் இப்போ யோசித்தேன், சிறைச்சாலையில் எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? அது ஒரு சோகமான கதை தான். உண்மையில் நான் நிஜமாக மாறவே இல்லை. உண்மையில் என்னை சுற்றி இருந்த எல்லோருக்குமே நான் உண்மையாக மாறினது போல ஒரு தோற்றத்தை தான் காமிச்சிருக்கேன். நான் உண்மையாக வஞ்சிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வெளிவேஷக்காரனாக தான் வாழ்ந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் உண்மையில் கடைபிடிக்கல. நான் கடைபிடிக்காத ஒன்று இன்னொருத்தருக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன். எந்த அளவுக்கு அது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட முடியும்? உள்ளே நான் எப்படி இருந்தனோ வெளியே வந்த உடனே நான் போதைக்கு அடிமையானேன். ஒரு தோல்வியை தொடர்ந்து இன்னொரு தோல்வி. என்னுடைய போதையினுடைய அடி ஆழத்துக்கு மூழ்கி நான் தோற்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு வர வரைக்கும் நான் என் வாழ்க்கையை பார்த்த ஒரு நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது போல என்னுடைய இளவரசன் ஒரு மிருகத்தை போல மாறினார். லூசியானா கொக்கைன் பயன்படுத்தினா வருஷத்துக்கு 365 நாளும். நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். லூசியானோ அந்த சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு போதகரை போல அழைக்கப்பட்டார். ஆனா இப்ப என்ன ஆச்சு? நீ தேவனுடைய மனுஷனா இருந்த, நீ அங்க மக்களை விடுதலையாக்கி இருக்கு. நான் சொன்னது அவருக்கு பிடிக்கல. அவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் அந்த அளவு கோபமானார், என்னை அடிக்க வந்தார். பயங்கரமான தாக்குதலாக இருந்தது. மிக மோசமான ஒரு நிலைமையாக மாறியது. நீங்கள் பார்க்கும்போது அந்த சமயத்தில் நான் அவருடைய முகத்தை தாக்கி இப்படி தான் காயப்படுத்தியிருந்தேன். நான் நேசிப்பதாக சொன்ன பெண்ணுடைய முகத்தை இப்படி தான் ஆக்கியிருந்தேன். இந்த மாதிரி என்னை அவர் அடிச்சுட்டு போன நாள் தான் என் வாழ்க்கையிலேயே மோசமான நாள்.
நான் ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டேன். என்னால எதையுமே பார்க்க முடியல. ஒரு கண்ணு எனக்கு பயங்கரமா வீங்கி இருந்தது. என்னுடைய மூக்கு உடைக்கப்பட்டிருந்தது. நான் பல வருஷம் அப்படியே சிறைச்சாலையில் இருந்து தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல நான் இன்னும் அதிகமாக போதையில் என்னை கொடுக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னுடைய முக ஜாடை இப்படி தான் மாறியது. நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஆனாலும் அவங்க இன்னும் தேவனுடைய திட்டத்தில் இந்த நோக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆலயத்தில் ஒரு குழு இருந்தது, அதாவது மக்களை சென்று சந்திக்கிற குழு. அந்த சந்திப்பு குழு இடத்துல என் மனைவி பேசி அந்த குழுவினரை வீட்டுக்கு வரவேற்றிருந்தாங்க. அந்த குழுவினர் வீட்டுக்கு அவங்க ஒரு சவால் இடத்துல வைத்தாங்க. அப்படியா அந்த நேரம் இந்த வசனத்தை அவங்க எனக்கு வாசித்தாங்க. நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்ற வசனத்தை வாசித்தாங்க. என்னுடைய தலை மீது அவங்களுடைய தலையை வைத்து அப்படி ஒரு ஜெபம் செய்தான். அந்த ஜெபத்தின் பிற்பாடு அவருக்குள்ள இருந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்குள் வந்ததை போல நான் உணர்ந்தேன். முன்பு மாதிரி நான் போதை எடுத்துக்கல, நான் போதை பயன்படுத்துறது நிறுத்தினேன். அப்படி நான் மீறி பயன்படுத்தினாலும் முன்ன மாதிரியான அந்த விருப்பம் எனக்கு இனியே இல்லை. நான் அழுதேன். மே 16ஆம் தேதி நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன். 2 வார்த்தை போதகர் பீடத்து மேலே பிரசங்கம் பண்ணார். இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த வசனத்தை இங்கே உங்களுக்கு காமிக்கலாமா? தயவு செய்து இதோ இங்கே தான் அந்த வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிற்சியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தை என்னுடைய சிந்தையில் ஒழித்து கொண்டே இருந்தது. நான் வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் என் வீட்டை நான் போதை பொருள் வச்சுருந்தேன். ஆனால் நான் ஒருபோதும் இதை இனி பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஆனாலும் கூட ஏதோ ஒன்று விட்டுவிட மாதிரி ஏதாவது குறையாக இருந்தது. இன்னும் மிக முக்கியமான ஒன்று, இன்னைக்கு அதனுடைய பதில் எனக்கு தெரிந்தது. மிக முக்கியமான ஒன்று தான் மனம் திரும்புதல். ஒருத்தர் அந்த மனம் திரும்புதலுடைய முறையை கடந்து செல்லும்போது தான் மீண்டும் பிறந்த ஒருவராய் மாறுகிறார். சிறைச்சாலை அடுத்த ஞானஸ்தானம் உண்மையான மனம் திரும்புதலுடைய ஞானஸ்தானம் கிடையாது. அந்த வார்த்தை எனக்குள்ள ஆழ பதிந்ததுனால இப்போ நான் சரியான ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் இந்த முறை இது வித்தியாசமான ஒன்று. நான் தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது தீர்மானத்தோட வெளியே வந்த உண்மைதான், நிஜம். எல்லாமே புதிதாய் மாறியது. புதிய தன்மை எனக்குள்ள ஏற்பட ஆரம்பித்தது. புதிய வாழ்க்கை, தேவனுடைய காரியங்கள் மேலே நான் தாகமுள்ளவனாக மாறினேன். தேவனை தேடுவதில் இன்னும் ஆழமாக மூழ்க ஆரம்பித்தேன், அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்தது. மன்னிச்சுங்க. தேவன் எப்போது என்னோடு பேசினார். அவருடைய குரல் எனக்குள்ள மிக பலமாய் ஒலித்தது. நான் இனியும் நடிக்க விரும்பல, அந்த முகமூடி அடைந்த ஒருவனாக இருக்க விரும்பல. இனியும் நான் அப்படியான ஒரு குஷ்டரோகியாக இருக்க விரும்பல. ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது நிஜமாக்கப்பட. நான் வாசித்த அந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தை. நான் பீடத்து மேலே ஏறி சென்றேன். பரிசுத்த ஆவிக்காக நான் என்னுடைய தியாகத்தை அர்ப்பணித்தேன். 3வது 2வது முதல் படி அப்படி நான் கீழந்து மேலே செல்லும்போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே படியேறினேன். எப்படிப்பட்ட ஒரு நபரை நான் பீடத்து மேலே அர்ப்பணிக்கிறோனோ இனி ஒருபோதும் நான் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க விரும்பல. வெளியே போய் நான் அதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு விஷயந்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் ஒரு கூட்டமானது அந்த இடத்துல நடைபெற்றது. பிஷப் குளோடோமீர் அந்த கூட்டம் எடுத்தார். நான் தீர்மானத்தோடு சொல்கிறேன், ஆண்டவரே, நான் இதே போல் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, எனக்கு உம்முடைய ஆவி தேவை அப்படின்ற தீர்மானத்தோடு நான் இருந்தேன். அந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவி என் மீது இறங்கி வந்தார். அந்த நேரம் தொடங்கி என் வாழ்க்கை மீண்டும் ஒருபோதும் அதே போல இல்லை. இன்றைக்கு என் ஆத்மாவினுடைய முழு பலத்தோடு என்னால் சொல்ல முடியும், அவர் பரிசுத்த ஆவி எனக்குள் வாசம் செய்கிறார். இப்ப இது உண்மை. இவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். இன்னைக்கு இவர் தேவனுடைய மனுஷன். தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு நான் அப்படியே சிறைச்சாலைக்கு சென்று குடும்பத்தாரிடம் சென்று குடும்பத்தாருக்கு சொல்றேன், தேவன் என்ன செய்ய முடியும் என்று. இனிமேலும் அப்படி அல்ல. உங்க மோசமான மூர்க்கமாக இருந்த ஒரு நபர் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் பெற்ற ஒருவராக இருக்கிறார்.
அந்த நாள் பிற்பாடுன்னா அவருடைய கண்களை பார்க்கும்போது நம்பிக்கை உள்ளவராகவும் வித்தியாசம் உள்ளவராகவும் இருந்தார். இன்றைக்கு நான் இவரை பார்க்கும் பொழுது நானும் நம்ப ஆரம்பித்தேன். என எனக்குள்ளாக இந்த மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் விசுவாசித்தேன். மாற்றான் தகப்பனுடைய சாட்சி என்னையும் மாற்றியது. உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது தண்ணீர் ஞானஸ்தானத்திலிருந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு? 5 வருட காலம் சிறைச்சாலைக்குள்ள நான் இருந்தபொழுது தேவனுடைய பிரசனத்தில் அந்த காலகட்டம் 15 நாள் நான் வெளியே வந்து ஞானஸ்தானம் பெற்ற காலகட்டத்தோடு ஒப்பிடப்பட முடியவே முடியாது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நான் பெற்ற பிற்பாடு, அதாவது தேவனுடைய ஆவிக்காய் ஒருத்தர் உண்மையாக மனம் திருங்கும்போது, உண்மையாக ஒருத்தர் தேவனுடைய ஆவிக்காய் மனம் திருங்கும்போது, அவர் தேவனுடைய ஆவியை பெறாதிருப்பது சாத்தியமற்ற காரியம். உண்மையான மனம் திரும்புதல் பிற்பாடு தேவன் ஆவி கிடைக்காதிருப்பது கூடாத காரியம். மெய்யான மனம் திரும்புதல் இருக்கும் தருணம் கர்த்தர் கண்டிப்பாய் பதில் கொடுக்கிறார் என்பதற்கு நான் இன்றைக்கு உண்மையான சாட்சி. இந்த வசனம் என் வாழ்க்கையில் உண்மையாக்கப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். எனவேதான் மக்களே, தேவன் இன்றும் உங்களுக்காக உதவி செய்ய தயாராயிருக்கிறார். இந்த சாட்சி அதற்கான ஆதாரம். இவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது? இவர் முதல்ல நினைச்சது என்ன? நான் மாறிட்டேன், நான் இந்த இடத்துல மாறிட்டேன், மனம் திரும்பிட்டேன். ஆனா அவர் மனம் திரும்பல, வெறும் மன வருத்தம் மட்டுமே பட்டார். ஆனா எப்பொழுதும் மெய்யாகவே மனம் திரும்பினாரோ இனியும் அந்த பழைய வாழ்க்கை இவருக்கு சொந்தமானதில்லை. தேவன் கொடுத்திருக்கிற புது வாழ்க்கையை நீங்க பார்க்கிறீங்க. நீங்க யார்? உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பழையதை விட்டு விட்டீர்கள், கைவிட்டீங்க நினைச்சிருக்கீங்களோ? நீங்க மனம் வருத்தப்பட்டிருக்கீங்களா அல்லது மனம் திரும்பி இருக்கீங்களா? ஏன்னா மன வருத்தம் உங்களை மீண்டும் அதே பாவத்திற்கு இழுக்கும். மனம் திரும்புதல் அந்த பாவத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை வெளியே கொண்டு வரும். தேவன் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியாக இருக்க. எனவே தேவன் உங்களை பலப்படுத்தட்டும். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நீங்க யார் எங்களோடு இருக்கீங்களோ, அல்லது நீங்க யார் உங்க விண்ணப்பங்களை யோதா நதிக்கு அனுப்ப விரும்புறீங்களோ, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள நீங்க என்ன செய்யணுன்றது தெரிந்து கொள்ள விரும்பினார் இந்த உதவி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான இலவச ஜெபங்கள், ஆலோசனைகள், வழிநடத்துதல் கொடுக்கப்படும். தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இதே மாற்றத்தை கொடுக்க, உங்க பிள்ளைகளுக்குள்ளாக குடும்பங்களுக்குள்ளாக இதே ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் கொண்டு வர தேவனுக்கு அனுமதியானது கொடுங்க. மக்களின் தேவன் மாற்றத்தை கொடுக்க தயாரா இருக்கார். இந்த மாற்றம் நீங்கள் கொடுக்கிற அனுமதியை சார்ந்ததே. எனவே விசுவாசத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அவர் இந்த மாற்றத்தை செய்யும்படியாக இயேசுவின் பெயராலே. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஜீனாதவராகியும் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் விசுவாசத்தில் இந்த மக்கள் யார் புரிந்து கொள்கிறார்கள், என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் விட்டு விலக வேண்டுமானால் நான் அதை கைவிட வேண்டும் என்று இந்த பலனை இவர்களுக்கு கொடுக்கும்படியா கேட்கிறேன். பாவங்கள், தவறுகள், அழுக்குகள் என்று எதுவெல்லாம் இவரை பிடித்துக் கொண்டிருக்கிறதோ, இந்த நாள் இவர் கைது செய்யப்பட்டது போல, இந்த நாள் இவர் அடிமைக்குள் ஆக்கப்பட்டது போல, கடந்த காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய தலைமையின் கீழ் அடிமைப்பட்டிருந்தார். ஆனால் இந்த நாள் இந்த மக்கள் இந்த தேவனை பார்வோன் அல்ல, அந்த பார்வோனின் அடையாளமாய் இவர்களை பாவத்திலே அடிமைகளாய் வைத்திருக்கிறார். இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து இவர்கள் விடுதலை பெறட்டும் என்று உம்முடைய ராஜ்யத்துக்குரியவராய், உம்முடைய சித்தத்திலே, உம்முடைய வழிகளிலே தன் வாழ்க்கை இதற்கு நகர்த்துகிறவராய் எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, எல்லாமே இதோ கைகளில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய திட்டம் இந்த மக்கள் வாழ்க்கை நிஜமாக்க கேட்கிறேன். எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, மாற்றத்தை உண்டு பண்ணுகிற சர்வ வல்லமையான கர்த்தரை, இந்த மாற்றம் இந்த மக்கள் வாழ்க்கை மீது நிஜமாகட்டும். உம்முடைய வல்லமையும் பலனும் உம்முடைய ஆவியும் இவர்களது வாழ்க்கையை வழி நடத்தட்டும். இந்த மக்களுடைய நாளை, வாழ்க்கையை, வழியை உம்முடையதாய் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிக்க கேட்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வித்தியாசத்தை காண்பியும் தேதி. இவருடைய தோல்விகள், அவமானங்கள், பலகீனங்களை நீக்கி உம்முடைய வாக்களிக்கப்பட்ட தேசங்களை பிரவேசிக்கும்படி புத்த வாழ்க்கையை, புது வாழ்க்கையை இவர்கள் கைத்தாரும். இந்த மக்களுடைய வாழ்க்கை, இந்த மக்களுடைய வழிகள், இந்த மக்களுடைய திட்டம் எல்லாமே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவன் இந்த புது வாழ்க்கையை உங்களுக்கு இந்த கொடுக்கட்டும். அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கை மீது இந்த நிஜமாக்க முடியாது. குறிப்பாய் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட நீங்க எங்களோட இந்த விசுவாசத்துல இணைந்திருக்க உங்களை நான் வரவேற்கிறேன். தேவன் மாபெரும் வல்லமையின் மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க வாசல வெகு தொலை தூரத்தில் இருக்க வழிகளுடாக்க நீங்க யூனிவர்சலாலையும் தேவனுடைய ராஜ்யத்தின் நீங்கள் எங்களோட இந்த கூட்டத்தில் இணைய உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, தேவன் கொடுக்கிற வழிகளை கற்றுக்கொள்ள, என தேவன் ஒளியாய் இருக்கிறது போல அவரும்
உங்களை ஒளியாக பார்க்க, உங்களை நடத்த விரும்புகிறார். நீங்கள் கொடுக்கிற அனுமதியினாலே. நாளை இதே விசுவாசத்தில் கூட்டத்தில் இணைந்திருப்போம். ஆனா குறிப்பாய் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்களை, உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பெயராலே.